நம் தமிழ் இலக்கியத்தில் முதுமொழிக்கென்றே பல நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன. நமது முன்னோர் பழமொழிகள் வாயிலாக தெய்வங்களைப் பற்றிக் கூறி அதன் வழியாக வாழ்வியல் நெறிகளை எடுத்துரைத்துள்ளனர். சிவ பூஜையில் கரடி நுழைந்தது போல் மனம் மொழி உடலால் இறைவனை வழிபட வேண்டும். மொழியும் உடலும் வழிபடும் போது மனம் வேறு எங்கேயும் அலை பாய்ந்தால் அது சரியான வழிபாடாக அமையாது. அனைத்தும் ஒருங்கே ஒன்றுபட்டு இறைவனை வழிபடுவது உண்மையான செயல்பாடு ஆகும். இரைச்சல், சண்டைகள் உள்ளிட்டவை நடக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்ய இயலாது. மனதில் குழப்பமே மிஞ்சும். அதிகமான இரைச்சல் மன அமைதியை குலைப்பதுடன் பதட்டமான சூழலில் ஏற்படுத்தும். இத்தகைய இரைச்சல்களை இறைவன் வணங்கும் போது தவிர்க்க வேண்டும் என்பதை இது அறிவுறுத்துகிறது. ஆன்மீக விளக்கம். இங்கு கரடி என்பது விலங்கை குறிக்கின்ற சொல் கிடையாது. இது கரடி கத்துவது போன்ற அதிக ஒலி எழுப்பக்கூடிய இசைக்கருவியாகும். இக்கரடி பறையை ஒலித்தால் அமைதியான முறையில் சிவனை வழிபட முடியாது. மனம் பழங்கால கடிகார ஊசல் குண்டிகை போன்று அலைபாயும். மன நிம்மதிக்காக கோயிலுக்கு சென்று அமைதியாக வழிபாடு நடத்த வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் சிந்தனையையும் வழிபடும் முறையையும் இப்பழமொழி வாயிலாக இதனை அறியலாம்.